பார்வதிபதையே ஹர ஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம் கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியோம் வள்ளிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். ஆடுகின்றிலை கூத்துடையான் களக்கண்பிலை என்புருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதும் இலை துணையிலி பிண நெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அறநிலை செய்வதொன்று அறியேனே. திருச்சிற்றம்பலம். ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவு களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் வரிந்து ஒழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிரப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணெய் மேவும் மெய் கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உள்ளத்தில் பொறுத்தே பிஞ்சகனார் மலர்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவான் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்தாள் ஒரு பொழுது நீங்காமல் எமதுளத்தின் சிரத்தில் ஓதியிடு நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பான். திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டுவிக்க மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளையும் வணங்கி உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் முக்கரணங்களால் வணங்கி கொண்டு நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற சிவபிரகாசம் எனும் சாத்திர நூலை சிந்திக்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் காப்பு செய்யுள் தொடங்கி 63 பாடல்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு சிந்திக்க இருப்பது 64வது பாடல். இந்த 64வது பாடல் எதுல இருக்குது அப்படின்னா உணர்த்தும் இலக்கணத்துல நம்ம சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நம்ம சிறப்பு பகுதியில 2வது பாகம், இந்த சிவபிரகாசம் நூலில் 2வது பாகமாகிய சிறப்பு பகுதியில இருக்கிறோம். அந்த சிறப்பு பகுதி 7ஆ பிரிச்சிருக்கிறாரு. முதல் பாட்டுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஆண்மை இலக்கணம், அவத்த இலக்கணம், உணர்த்தும் இலக்கணம் அப்படின்னு ஒண்ணா சொல்லி 7ஆ பிரிச்சிருக்கிறாரு. அதுல ஆண்மை இலக்கணமும் அவத்தை இலக்கணத்தையும் நாம சிந்தித்து விட்டோம். சிந்தித்து விட்டு இப்பொழுது உணர்த்தும் இலக்கணத்துல இருக்கிறோம். அந்த உணர்த்தும் முறைமை, அந்த உணர்த்தும் இலக்கணத்துல முதல் பாடல் சிந்தித்து இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக 64வது பாடல் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். தனக்கு என அறிவு இல்லாதான் தான் இவை அறிந்து சாரான். தனக்கு என அறிவு இல்லாத வாயில் தான் அறியா சார தனக்கு என அறிவு இல்லாதான் தத்துவ வண்ண ரூபன் தனக்கு என அறிவானால் இச்சகலமும் நுகரும் தானே. தனக்கு என, தனக்கு என்று அறிவு, இந்த சுதந்திரமான அறிவு இல்லாதான், இல்லாத ஆன்மா. நமக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா நமக்கு அறிவு இருக்கு, ஆனால் சுதந்திரமான அறிவு கிடையாது. அதான் அதை சொல்றாரு. யாரும் அறிவிக்காமல் நம்மளால அறிய முடியாது. தான் இவை, தானாகவே இவைங்கிறது இந்த தத்துவங்களை அறிந்து சாரான், அறிந்து அது கூடயும் சேர மாட்டான். தமக்கு என,
தனக்கு என்று அறிவு இல்லாத, இந்த அறிவு இல்லாத வாயில் அந்த தத்துவங்கள், சரியா, தான் சார தாமாகவே இந்த ஆன்மா கூட அறிய மாட்டாது, வந்து சேராது. தனக்கு என அறிவு இல்லாதான், இந்த ஆன்மா எப்படிப்பட்டது அப்படின்னா தனக்கு என அந்த சுதந்திர அறிவு இல்லாததனால அவன் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா தத்துவ வண்ணம், தான் சார்ந்த தத்துவ வண்ணத்தையே ரூபன் தன் வண்ணமாக கொண்டு நிற்பான். நம்ம யார சார்ந்து இருக்கோமோ அவங்களாகவே நாம நிக்கிறது, அதாகவே மாறி நிக்கிறது. ஆகையால் தனக்கு என, தனக்கு என்று அறிவானால், அந்த அறியவல்ல சிவனால், சரியா, சுதந்திரமா அறியக்கூடிய அந்த சிவனால் இச்சகலமும், இந்த எல்லா தத்துவங்களையும் ஆன்மா கூடி விஷயங்களை அறிந்து, இந்த ஆன்மா அது கூட கூடி ஒவ்வொரு விடயங்களையும் அறிந்து நுகரும், புசித்து வரும் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றார். இவங்க 2 பேர் இருக்கிறாங்க நமக்கு. இந்த பதி பசு பாசத்துல அது பேரறிவு, சரியா, இறைவன் பேரறிவு. அது போக இருக்கக்கூடியது 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தன் குருடன், இன்னொருத்தன் முடவன், சரியா. 2 பேரும் சேர்ந்து போகணும், பயணம் செய்யணும் அப்படின்னா நொண்டி தானா எங்க வர முடியாது, இந்த குருடன் கிட்ட சேர முடியல. ஆனா குருடனுக்கோ அவன் இருக்கிற இடமே தெரியல, அதனால அவனாலே அங்க போக முடியல. அப்ப யாராவது ஒருத்த இத சேர்த்து வச்சாதான் என்ன பண்ண முடியும், 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முடியும். அப்ப தனக்கு என அறிவு இல்லாதான் தான் இவை அறிந்து சாரான். இப்ப இந்த 2 பேரும் இருக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து போவான். ஆனா 2 பேரும் ஒரே இடத்துல இல்ல, வேற வேற இடத்துல இருக்கிறாங்க. அவங்களை யாரு சேர்த்து வைக்கணும், இந்த குருடும் இல்லாத நொண்டியும் இல்லாத ஒருத்தன் சேர்த்து வைக்கணும். அப்ப அவங்க சேர்த்து வச்சாதான் என்ன பண்ண முடியும், இவங்க 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ண முடியும். அதனால இது பரிதாபமான ஒரு நிலையில தான் இந்த ஆன்மா இருக்குது, சரியா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு உடம்பு எடுத்த பிறகுதான் அறிவு வேலை செய்யும். அப்ப அந்த தத்துவங்கள் கூட சேர்ந்தால்தான் அறிவு வேலை செய்யும். அது வரைக்கும் என்ன செய்யாது, அறிவு செயல்படாது, வேலை செய்யல. அதனால இது போய் அதை போய் சேரவும் முடியல. சரி, அப்ப அந்த தத்துவங்கள் தான் இங்க சேருமா அப்படின்னா அதுக்கு அறிவே கிடையாது. அதனால என்ன பண்ண முடியாது, அதுவும் இங்க வர முடியாது. அதனால இந்த 2ம் சேரணும் அப்படின்னா ஒரு பேரறிவு பொருளான சிவபெருமான் தான் அதை 2யும் சேர்த்து வைக்கிறாரு. இத நம்ம நிறைய இடங்கள்ல சட்டை அப்படின்னு சொல்லுவோம். சட்டை அப்படிங்கிறத விட இது கண்ணாடி, சரியா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் வித்தியாசப்படும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் வித்தியாசப்படும். ஒரே பவர்ல எல்லாத்துக்குமே இருக்காது, சரியா. அதனால இது எப்படி கண்ணுக்கு தகுந்தாற் போல, அதான் அந்த அறிவுக்கு தகுந்தாற் போலன்னு சொல்றது. அது போல சேர்த்து வைக்கணும். அதனால இது தானா எடுக்க முடியாது. தனக்கென அறிவில்லாத வாயில் தான் அறியா சாரா. இப்ப இந்த கண்ணு மூக்கு இதெல்லாம் சொல்றோமா இல்லையா, இதெல்லாம் வாயில்கள். இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னா அது பார்க்க முடியாது, அது தானாவும் வேலை செய்யாது. எனவே தனக்கென அறிவில்லாதான், சரியா. இதெல்லாம் அதுக்கு தனக்கென அறிவில்லாதான் வாயில் தான் அறியா சாரா. அதுவால என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது, நம்ம சேரவும் முடியாது. தனக்கென அறிவில்லாதான் தத்துவ வண்ண ரூபன், இவனுக்கு சுதந்திர அறிவு கிடையாது, சரியா. தனக்கென இவனுக்கு சுதந்திரமான அறிவு கிடையாது. இவன் யாரு கூட சேர்ந்து இருக்கிறானோ அவனுக்கு கீழே தான் நிற்பான். அப்ப இந்த தத்துவங்களையே தன் வண்ணமாக நிக்கிறான். எப்படி அப்படின்னா இப்ப நம்மள ஒருத்தங்கள்ல யாரையாவது உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், உடனே நம்மளோட பேரை சொல்லுவோம், சரியா. என் பேரு பிச்சம்மாள் ஆதி, ஏதாவது ஒரு பேரை நம்ம சொல்லுவோம், நம்ம பேரை சொல்லுவோம். இல்ல நம்ம அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலும் நம்ம திரும்பி பார்ப்போம். ஆனா இதுதான் நமக்கு பேரா அப்படின்னா நமக்கு பேரு கிடையாது.
இதெல்லாம் இந்த உடம்புக்கு உண்டான பெயர், இந்த கருவிகளாகிய இந்த உடம்புக்கு உண்டான பெயர் தான் இது. ஆனா ஆன்மாவுக்குன்னு பெயர் கிடையாது. ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ணுது, இந்த உடம்புதான் நாம அப்படின்னு நினைச்சு உடனே அதுக்கு என்ன பண்ணுது, பதில் சொல்லுது, பதில் அளிக்கிறது. சரியா? ஒருத்தங்க ஒரு கூப்பிடுறாங்க, ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உடனே அதுக்கு என்ன பண்ணிருது, ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அப்ப இந்த உடம்பையே தானாக நினைத்து கொண்டிருக்கிறதுனால அதுக்கு அதுதான் என்னது, தத்துவ வண்ண ரூபன் அப்படின்னு சொல்றாரு. தனக்கென அறிவானால், அப்ப இறைவன் எல்லாத்தையும் ஒரு சேர அறிந்தவன். சரியா? இறைவன் அவனுக்காக எதையும் அனுபவிப்பதில்லை. அவன் அறிவான், எல்லாத்தையும் ஒரு சேர அறிவான். ஆனால் எதை என்ன பண்ணுவதில்லை, அவன் அனுபவிப்பதில்லை. இந்த உயிருக்காக கூட இருந்து அனுபவிக்கிறான். உயிருக்காக நம்ம கூட இருந்து அவன் அனுபவிக்கிறான். அப்போ அவன் கூட்டி வச்சாதான் இந்த ரெண்டும் அறியும். அப்ப இந்த ஆன்மா தனக்கு வேண்டிய கருவிகளை தானே செலுத்தி அறியாது அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாட்டுல சொல்றாரு, இதெல்லாம் நம்மளுடைய கொள்கைகளை சொல்றாங்க. அடுத்து இதுல ஏற்படக்கூடிய தடைகளை மற்ற மதத்துக்காரர்கள் எல்லாம் எப்படி தடை எழுப்புறாங்க, அதை நம்ம எப்படி மறுக்கிறோம் அப்படிங்கிறத அதுல தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கிறது. கண்டு அறிபுலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டு உளம் அறியும் எண்ணில் கொள்பவன் முதலி ஆகும். மண்டிய உணர்வு உயிர்கா மன்னி நின்று அறியும் எண்ணில் உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் வேறு உண்டல் ஆமே. இந்த விடயங்களை எல்லாம் யாரு அறிகிறா அப்படின்னா நம்ம தான் அறிகிறோம். சரியா? அப்போ கண்டு அறிபவ அறி அப்படின்னா அனுபவித்து அறிகின்ற, புலன்களினால் இந்த இந்திரியங்களை கொண்டுதான் நம்ம அறிகிறோம். கருத்து காணும், இந்த மனம் அனுபவித்து அறியும். அதுபோல உளம், இந்த ஆன்மா ஒருத்தன் ஞானம் கொண்டு அந்த சிவஞானத்தை கருவியாக கொண்டு அறியும் எனில், விடயங்களை அறியும் என்று சொன்னால் கொள்பவன் முதலி ஆகும். அப்படி கொண்டு அறிகின்ற ஆன்மாவே யாராயிருவான், கர்த்தா ஆகும். இது யாருடைய கருத்து அப்படின்னா அவிகாரவாதிகளுடைய கருத்து. உயிருக்கு, சரியா, அந்த ஆன்மாவுக்காக மண்டிய உணர்வு, அந்த நிறைந்த சிவஞானம் மன்னி நின்று அந்த ஆன்மாவில் தங்கி அறியும் எண்ணில், அறியும் என்று சொன்னால், இதுல அந்த ஆன்மாவுக்காக சிவஞானம் அவங்களுடைய ஆன்மாவில் தங்கி நின்று அறியும் அப்படின்னு சொன்னால் உண்டிட வேண்டுவானுக்கு வேறு ஒருவன் உண்டலாமே. பசியால் உண்ண விரும்புபவனுக்காக இன்னொருவன் உண்பது போல ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இது யாருடைய கருத்து அப்படின்னா இந்த சிவாத்வித சைவர்களுடைய கருத்து. சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். கண்டு அறிவுலன்கள் காணும் கருத்தினால் ஒருத்தன் ஞானம் கொண்டு உளம் அறியும் எனில் கொள்பவன் முதலி ஆகும். இது யாருக்கு சொல்றா அப்படின்னா அவிகாரவாதிகள் சொல்றாங்க. இப்ப நாம கருவிகள் வாயிலாதான் நம்ம என்ன பண்றோம், கண்டும் கேட்டும் உண்டும் உயிர்த்தும் உற்றும் அறிகிறோம். அப்படித்தானே அறிகிறோம்? ஆமா, கருவிகள் வாயிலாதான் அறிகிறோம். இந்த விடயங்களை ஆன்மா மனதை துணையாக கொண்டு அறியும் என்று சொல்பவர்கள் யாரு அப்படின்னா அவிகாரவாதிகள். சரியா? அப்ப நம்ம கருவிகளோட கூடியிருந்து அறிகிறோம். அப்போ முக்தியிலையும் நம்ம இறைவனுடைய ஞானத்தை எதை கொண்டு அறிகிறோம் அப்படின்னா இறைவனுடைய ஞானத்தை கொண்டு சிவத்தை அறிகிறோம். அதான் சிவஞானத்தை கொண்டு, சரி, இறைவனுடைய ஞானமாகிய அந்த சிவஞானத்தை கொண்டு சிவத்தை அறிகிறோம். அப்போ பதிஞானத்தை கொண்டு அறிகிறோம் அப்படின்னா பதிஞானம் நமக்கு கருவின்னு சொல்லக்கூடாது. அது கருவி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நாம யாராயிருவோம் அப்படின்னா கர்த்தாவாயிருவோம். சரியா? அப்போ நாம எப்பவுமே கர்த்தா அல்ல. சரியா? முக்தியில நாம கர்த்தா கிடையாது. ஏன் அப்படின்னா சிவஞானத்தை வச்சு நாம சிவத்தை அறிகிறோம். அப்படி அறிஞ்சாலும் நாம கர்த்தா அல்ல, நாம அறியல. ஏன் அப்படின்னா
இறைவனுடைய ஞானத்தை கொண்டு நாம் அறிகிறோம் அப்படின்னு நினைக்கிறது தான் என்னது, அது பசுஞானம். சரியா? ஏன் அப்படின்னு சொன்னா, எப்பொழுதும் நாம எதனுடைய துணையை நாடுகின்றோமோ அந்த துணைக்கு நாம எப்படிதான் இருப்போம், அடங்கித்தான் இருப்போம். சரியா? நம்ம அதுக்கு அடங்கித்தான் இருப்போம். அதான் இந்த தத்துவங்கள். இப்ப அதைத்தான் கடந்த பாட்டுல சொன்னோம், தத்துவ வண்ண ரூபன் அப்படின்னு சொன்னது. இப்ப உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டா மாரியம்மாள் நீங்க சொல்லிருவீங்க. உங்க பேர் மாரியம்மான மாரியம்மான்னு சொல்லிருவீங்க. பிச்சம்மாள்னா பிச்சம்மாள்னு சொல்லுவீங்க. ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கு அடங்கி இருக்கிறோம். அப்ப நம்ம அதுக்கு நம்ம கர்த்தா ஆக முடியாது. அதுக்கு அடங்கி இருக்கிறதுனால நம்ம கர்த்தா அல்ல. அதுபோலதான் முக்தியிலையும் சிவஞானத்தை கொண்டு அறிந்தாலும் அதுக்கு அடங்கி இருப்பதனால நாம என்ன பண்ண முடியாது, கர்த்தாவாக முடியாது. இப்போ ஒருத்தங்க ஒரு வங்கியில வேலை பார்க்கறாங்க, மேனேஜரா வேலை பார்க்கறாங்க, மேலாளரா வேலை பார்க்கறாங்க அப்படின்னா இன்னொரு வங்கிக்கு அவங்களுக்கு மாறுதல் நடக்குது அப்படின்னா அங்க போய் அந்த நடைமுறைகள் எல்லாம் முதல்ல அவங்களுக்கு தெரியாது. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு ஹெட் கிளார்க்ட கேக்குறாங்க அப்படின்னா அவங்கதான் இவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுக்கணும். அப்ப அவங்க சொல்லி கொடுக்க தண்டியும் இவங்க எப்படிதான் இருப்பாங்க, இவர் பெரிய மேலாளரா இருந்தாலும் அவங்களுக்கு கீழே நின்னுதான் என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட முடியும். ஆனா கேட்க மாட்டேன், நீ எனக்கு கண்டிப்பா சொல்லி தரணும், ஆனா நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரியா? அவங்களுடைய அந்த இடத்தினுடைய பவரை அவங்க காட்டுவாங்க. சரியா? அப்ப நமக்கு யார்கிட்ட உதவி பெறுகிறோமோ கொடுக்கிறவர் கை எப்பொழுதும் மேலோங்கி இருக்கும், பெறுகிறவர் கை கீழே தான் இருக்கும். சரியா? அதனால நம்ம யாரா இருந்தாலும் நம்ம அந்த சடத்துக்கு கீழே நின்னுதான் இந்த சடத்தை அறிகிறோம். உடம்போடு இருக்கும் பொழுது அந்த தத்துவங்களுக்கு அடங்கி இருக்கிறோம். அதுபோல அங்க முக்தியில போய் நின்னாலும் நம்ம கருவி அது சிவஞானம் கொண்டு அறிகிறோம் அப்படின்னாலும் அதுக்கு அடங்கிதான் இருந்து அறிகிறோம். சரியா? அப்படி அறிகிறோம்னு நினைச்சாலே அது பசுஞானம் ஆயிரும். அதனால பயனும் கிடைக்காது அப்படின்னு இதுல சொல்றாரு. அதனால இது யாருடையது அப்படின்னா, இப்ப நம்ம எதுக்காக இதை சொல்றோம் அப்படின்னா, அது பசுஞானம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஞானம் கிடையாது. பாசம்னு சொன்னா பாசத்துக்குன்னு ஒரு ஞானம் கிடையாது. பாச ஞானம்னு சொன்னா என்னது, பாசத்தின் மூலமாக பெருமா நமக்கு அறிவிக்கிறதுனால அது பாச ஞானம்னு சொல்றோம். சிவத்தின் மூலமாக அந்த சிவனுடைய ஞானத்தை கொண்டு அறிவிக்கிறதுனால அது சிவஞானம்னு சொல்றோம். சரியா? ஆனா உண்மையிலே அது என்னது, பாச ஞானம் கிடையாது. இப்ப நம்ம குழாயில தண்ணி வருது அப்படின்னா குழாய் தண்ணின்னு சொல்றோம். குழாயில இருந்து தண்ணி வருமா அப்படின்னா தண்ணி வராது. அங்க ஆத்துல உள்ள தண்ணியை குழாய் மூலமாக செலுத்தி வருவதனால அது குழாய் தண்ணின்னு சொல்றோம். அது போலதான் பாசத்துக்குன்னு ஞானம் கிடையாது. அந்த பாசத்தின் மூலமாக ஆன்மாக்களுடைய அறிவை பெருமான் விளங்க வைக்கிறதுனால அத பாச ஞானம் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அதனுடைய உதவி நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால அதுக்கு அடங்கி இருக்கிறோம். அதனால நம்ம எப்பவுமே என்ன ஆக முடியாது, கர்த்தா ஆக முடியாது. அதுபோல அடுத்த 2 வரியில சொல்றாரு, மண்டிய உணர்வு உயிர்காம் அன்னின் என்று அறியும் எண்ணில் உண்டிட வேண்டுவானுக்கு ஒருவன் வேறு உண்டல் ஆமே. இவன் சிவபெருமான் நமக்காக அறிகிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க சாப்பிடுறதுக்கு பதிலா இன்னொருத்தங்க சாப்பிட்டாங்க. இப்ப நீங்க சாப்பிடணும், உங்களுக்கு பசிக்குது, உங்களுக்கு பதிலா உங்க அம்மாவோ இல்ல உங்க அப்பாவோ சாப்பிடுறாங்க அப்படின்னா உங்க வயிறு நிறையுமா அப்படின்னா நிறையாது. அப்ப இந்த உயிருக்காக அவர் அறிஞ்சார் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஆகாது, அறிவு வளராது. சரியா? அப்ப நமக்காக அவன் செய்யவும் முடியாது. அப்ப எப்படித்தான் சொல்றது இத அப்படின்னு சொன்னா, எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த கருவி சிவஞானத்தை கொண்டு அறியும் பொழுது நாம கர்த்தாவா இருந்து அறியல. சரியா? நமக்காக பெருமான் அறிவான் அப்படின்னு சொல்றவங்க இந்த சிவாத்வித செய்வர் அதுவும் கிடையாது. சரியா? அவங்க கருத்தை நம்ம எப்படி மறுக்கிறோம் அப்படின்னா, இந்த சடங்கள் சரியா நமக்காக உதவி செஞ்சாலும் அது எந்த பயனையும் பெறுவதில்லை. இப்ப இந்த கண்ணு நமக்கு பார்த்து அறியுது அப்படின்னா அந்த கண்ணு எந்த பயனையும் பெறுவதில்லை. அதையெல்லாம் யாருக்கு கொடுக்குது, இந்த உயிருக்கு கொடுக்குது. அதுபோல சிவபெருமா நம்ம கூட இருந்து நமக்காக அந்த அறிவை விளக்கி எல்லாம் செஞ்சு தந்தாலும் அவனுக்கு அதுல பயன் கிடையாது. அதையெல்லாம் அந்த பயனை எல்லாம் யாருக்கு தான் கொடுக்கிறாரு, நமக்கு தான் கொடுக்கிறாரு.
சரியா? அதனால அந்த கருத்தும் தவறு, மறுக்கிறோம் அப்படின்னு நம்ம இதுல அந்த 2 கருத்தையும் நம்ம சொல்றோம். சரியா? அதுபோக இந்த சிவஞானத்தை கொண்டு அறியும் பொழுது நாம அதுக்கு அடங்கி நின்று தானே அறிகிறோம். அப்ப சிவபெருமான் தான் எல்லாம் செய்கிறார். அப்ப நாம அடங்கிட்டா அவனை காட்டி, சரியா? அவன் முதல்ல அவனை காட்டி நம்மை காட்டுவான். நமக்கு எது எதெல்லாம் காட்டணுமோ அதையெல்லாம் காட்டி அறிவை விளங்க வைக்கிறாரு. அதனால நம்ம அடங்கி இருக்க வேண்டியதுதான். சரியா? அடங்கி இருந்தா அவன் என்ன செய்யணுமோ அதை எல்லாமே நமக்கு செய்து தருவார். அதனாலதான் அதை போற்றி பகருடையில 15வது போற்றில சொல்றாரு. சரியா? வல்லமையால் தன்னை தெரிவித்து தன் தாளின் உட்கிடந்த என்னை தெரிவித்த எல்லையின் கண் மின்னாரும் வண்ணம் உருவம் மருவம் குணமயக்கம் என்னும் கலைகாலம் எப்பொருளும் முன்னம் எனக்கு இல்லாமை காட்டி பின்பு எய்தியவா காட்டி இனி செல்லாமை காட்டும் செயல் போற்றி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் சித்தியார்லையும் 280வது பாட்டுல சொல்றாரு. சரியா? ஆரியனாம் ஆசான் அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொன் உலகமெல்லாம் தன் உள்ளே தோன்றும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அடங்கிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள எல்லாத்தையும் காட்டுவார் பெருமான் அப்படின்னு இதுல சொல்றாரு. அதான் நம்ம புராணங்கள்லயுமே இத சிந்திக்கிறோம். சரியா? இப்போ நம்ம கந்த புராணத்துல முருகப்பெருமான் கூட சூரபதுமன் சண்டையிடுறாரு. அப்படி சண்டையிடும் பொழுது அவர் யாரு அப்படின்னா பெரிய தபசி தான். சரியா? அந்த சூரபதுமன் அதற்கு முன்பு 50,000 ஆண்டு காலம் அவன் தவம் செய்து இருந்திருக்கிறான். அதனால பெருமான் என்ன பண்றாருன்னா அவனுக்கு என்ன பண்ணணும், காட்சி கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் யார், அவன் யார் அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்துறதற்காக அவன் முன்னாடி அவனுக்கு அந்த கண்ணையும் கொடுத்து தன்னை காட்டுகிறார். தன்னை காட்டி அவனுடைய சிறுமையும் காட்டுறாரு. சரி, அந்த விஸ்வரூபத்துல நிக்கிறான். காணும் பொழுது பெருமானுடைய முருகப்பெருமானுடைய கால் விரலில் இருக்கக்கூடிய ஒரு முடியில், சரியா, அந்த மயிர் முடியில, கால் விரல்ல, பெருவிரல்ல இருக்கக்கூடிய முடியில அவனுடைய அண்ட சராசரங்களை எல்லாம் காட்டி அதுக்குள்ள அவனையும் காட்டுறார். அப்ப நம்ம அவருக்குள்ள அடங்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியும். அதான் காரைக்கால் அம்மையாரும் சொல்றாரு, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரிசுடராய் பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதனால நமக்கு என்ன, பெருமானுக்குள்ள அடங்கத்தான் நம்ம செய்யணும். சரியா? இதெல்லாம் அதைத்தான் சொல்றாரு. அப்பம் அறிகின்ற ஆன்மா, அறிகின்ற அறிவு, அறியப்படுகின்ற பொருள், அறிவிப்பவன் எல்லாமே யாருதான்? அந்த பெருமான் தான். ஆனா பயன் மட்டும் நமக்கு தருகின்றான். ஏன்னா நம்மளுடைய அறிவை படிப்படியா வளர்த்து, சரியா, படிப்படியா வளர்த்து நமக்கு தாரான். ஏன்னா ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா அந்த தாய் எப்படி பக்குவமாக பார்த்து 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 அந்த குழந்தையை வளர்க்கின்றார்களோ அதுபோல பெருமானும் நம்மளை என்ன பண்றாரு, ஒவ்வொரு அணுப்பொழுதும் நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்து நம்மளை முக்தி அடைய வைக்கிறாரு. சரியா? அப்படி கஷ்டப்பட்டு அந்த பெருமான் நம்மளை வளர்த்தாலும், சரியா, கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் நாம என்னதான் நினைக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்லயே சண்டை போடுவோம். உன்னை அப்படி பார்த்து வளர்த்தேன், இப்படி பார்த்து வளர்த்தேன்னா, நீங்களா என்னைய வளர்த்தீங்க, நானா வளர்ந்துகிட்டேன் அப்படின்லாம் சண்டை போடும் போதெல்லாம் சொல்லுவோம். சரியா? அதே போலதான் இங்கேயும் நம்ம முக்தி அடையும் பொழுது கூட நாம என்ன பண்றோம், சிவத்தை அறிய, அது பெருமான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தான் அப்படிங்கிறதால நம்ம அறியறதே இல்ல. சரியா? நம்ம அப்பமும் அதை மறந்து விடுகிறோம். அவன் கொடுக்கறது எல்லாத்தையுமே மறந்து விடுகிறோம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாட்டுல சொல்றாரு, இந்த ஆன்மா நான் தான் செய்தேன், சரியா, அப்படிங்கிற மயங்குவதற்கு, யான் எனது எல்லாம் நான் தான் அப்படிங்கிறதுக்கு மயங்குவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. இருள் நனி இரவிதான் இரித்தலும் இரவில் என்னும் பொருள் நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல மருள் நிலை எங்கும்
நீங்க மகிழ்ந்து உயிர் தன்னுள் மன்னும் அருளையும் ஒளிய ஞாலத்து அறிந்தவாறு அறியும் அன்றே. இப்போ இந்த உலகத்துல சூரியன் வந்து அதான் இரவிதான் வந்து, சரியா? ரவி அப்படின்னா அது சூரியன், அந்த முதல் எழுத்து அதுக்கு பொருள் கிடையாது ஈங்கிற எழுத்துக்கு, சரியா? அப்ப இரவி அப்படின்னு நம்ம சொல்றோம், அது சூரியன். சூரியன் தான் வந்து இருள், அந்த இருளை நனி இரித்தலும் அறவே ஓட்டலும், இரவில் என்னும் இந்த இரவில் தேடிய பொருள் நிலை, பொருளின் இருப்பை மாந்தர்னா மனிதர்கள் கண்டு, அந்த சூரியனுடைய உதவியினால் கண்டும் அந்த உதவியை மறந்து பொருந்திடுமாறு போல அடைவது போல, பொருந்திடுமாறு போலனா அடைவது போல, உயிர் இந்த ஆன்மா மருள் நிலை இந்த ஆணவத்தின் நிலை எங்கும் எல்லா விடயங்களிடத்தில் நீங்க மகிழ்ந்து, அந்த கலாதிகளால் நீங்கி மகிழ்ச்சி அடைந்து, அந்த மலரை என்ன பண்ணியாச்சு நீக்கி, அந்த கலாதிகளால் நீக்கி தன்னுள் மன்னும் தனக்குள் நிலை பெறும் அருளையும் ஒளிய, அந்த திருவருளையும் விட்டு ஞாலத்து இந்த பூமியில் அறிந்தவாறு தானாக அறிவது போல் அறியும் அறிந்து வரும் அப்படின்னு சொல்றார். இருள் நனி இரவிதான் வந்து இரித்தலும் இரவில் என்னும் பொருள் நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல. இந்த முதல் 2 வரிய நம்ம எடுத்துக்கிடலாம். இப்ப நமக்கு வகுப்பு நடக்குது, சரியா? இன்னைக்கு வகுப்பு நடக்குது. சரி, இந்த வகுப்பு அப்படின்னு இன்னைக்கு தெரியும், இந்த வகுப்பு இத்தனை மணிக்கு அப்படிங்கிறது தெரியும். நேற்றோ முந்தா நாளோ சரி நாளைக்கு வகுப்பு இருக்குதே எடுத்து பார்ப்போமே அப்படின்னுட்டு புக்கை எடுத்து பார்த்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல மறந்து போய் வச்சுட்டீங்க, சரியா? இன்னைக்கு வகுப்பு அப்படிங்கிறதுனால முந்தின நாளே தயாராகுறீங்க. தயாராகணும்னுட்டு எல்லாத்தையும் என்ன பண்றீங்க, எடுத்து வச்சுட்டா காலையில வகுப்புக்கு எளிதா இருக்கும் அப்படின்னு தேடுறீங்க. மாலை வேலையா ஆகுது, தேடும் பொழுது அந்த தேடுற நேரம் என்ன ஆகுது, கரண்டும் போயிருச்சு, சரியா? கரண்டும் போயிருச்சு, கரண்ட் இல்ல, வீட்டுல தேடுறீங்க, ஒரு சிறு விளக்க வச்சு தேடி பாக்குறீங்க. ஆனாலும் அந்த புத்தகம் உங்களுக்கு சிவபிரகாசம் புக்கும் உங்களுடைய எழுதக்கூடிய நோட்டும் கிடைக்கவே இல்லை, சரியா? தேடி தேடி பாக்குறீங்க, கிடைக்கல. வீட்டுல இருக்கவங்ககிட்ட உதவி கேட்கிறீங்க, உங்களுடைய கணவரோ இல்ல மனைவியோ பிள்ளைகள் இடத்துலயோ இல்ல அப்பா அம்மா இடத்துலயோ வீட்டுல இருக்கவங்ககிட்ட உதவி கேட்கிறீங்க, சரியா? அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், சரியா? அதை நான் எடுக்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை, நான் படிக்கிறதே கிடையாது, அதுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது, ஏன்ட்ட போய் கேட்டா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா அதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க படிக்கிறது நீங்க தான், அதனால அவங்க அதுக்கு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நீங்கள் மறுபடியும் முயற்சி செய்து பாக்குறீங்க, தேடி பாக்குறீங்க, கிடைக்கல. கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது மனதை தேர்த்துறீங்க. சரி, இந்த பாடம் ஏற்கனவே கொஞ்சம் கடினமானது, ஆகம செய்திகளா இருக்குது, அதனால எப்படி சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு மண்டையில ஏறல, புரியல. புக்கு இருந்தா என்ன இல்லட்டா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான், நம்ம கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம் அப்படின்னுட்டு போய் என்ன பண்றீங்க, தூங்கிடுறீங்க. காலையில பார்த்தா அது ஒரு சுவர் ஓரமா ஒட்டிட்டு கிடந்திருக்கு, சரியா? கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன உதவி செஞ்சது, சூரிய ஒளியினாலதான் உதவி செஞ்சது, அந்த பெரிய வெளிச்சத்தினாலதான் நீங்க என்ன பண்ண முடிஞ்சது, அந்த புத்தகத்தை பார்க்க முடிஞ்சது, எடுக்கவும் முடிஞ்சது, சரியா? ஆனா நீங்க அத உங்க வீட்டுக்காரங்கிட்ட கேட்டிருந்தீங்க அப்படின்னா எடுத்துட்டீங்க. எடுத்த சந்தோஷத்துல என்ன சொல்லுவீங்க, இந்த சூரிய ஒளி காட்டிச்சுது, நான் இந்த புத்தகத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நேத்தே வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தாங்க, இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கலண்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஆனா அதே இது இயல்பா, நான் பார்த்தேன், நான் எடுத்துட்டேன், அதனால நீங்க தேட வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்கிடுவாங்க, சரி? அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு குறையும் சொல்லாம ஏத்துக்கிடுவாங்க.
ஆனா உண்மையிலே நாம எடுத்தோமா அப்படின்னா நாம எடுக்கல. சரியா? அது அந்த ஒளி காட்டிச்சுது. ஒளி காட்ட போய் தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது, எடுக்க முடிஞ்சது. ஆனா ஒளி காட்டிச்சுது, நான் பார்த்தேன், நான் எடுத்தேன்னு சொன்னா சிரிப்பாங்க, கேவலப்படுத்துவாங்க, நம்மள ஒரு பைத்தியம் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. இவ்வளவு நாளும் நல்லா இருந்தா இப்ப இப்படி எல்லாம் ஆயிருச்சு, ஏதாவது ஆஸ்பத்திரி கூட்டு போகணுமா அப்படின்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. சரியா? ஆனா அதுதான் உண்மை. ஆனா அதை யாரும் இந்த மனிதர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வது இல்லை. அதைத்தான் கை சொல்றாரு. சரியா? அதே போலத்தான் மருள்நிலை எங்கும் நீங்க மகிழ்ந்து உயிர் தன்னுள் மன்னும் அருளையும் ஒளிய ஞாலத்து அறிந்தவாறு அறியும் அன்றே. இது மாதிரிதான் இந்த முக்தி அடையும் போதும் நமக்கு யாரு உதவி செஞ்சா அப்படின்னா திருவருள் தான் உதவி செஞ்சது. சரியா? நம்ம கேவலத்துல இருந்து நம்மள சகலத்துக்கு கொண்டுட்டு வந்து சுத்தத்துக்கு கொண்டுட்டு வந்து முக்தி அடைய வச்சிருக்குது. அப்ப அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ் தெரியுமா? நம்ம இந்த ஒரு குழந்தைய வளர்த்து விட்டு கல்யாணம் பண்ணி விட்டு எப்ப நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்து போக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது நம்ம இந்த ஒரு பிறவியில ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துல இது பண்ணிட்டு போயிருந்தோம். ஆனா நம்மளுக்கு யுக யுகமா எத்தனை கோடி ஆண்டுகளாக நம்மள கூடவே இருந்து இந்த திருவருள் வளர்க்குது. கேவலத்துல இருந்து சரியா அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்தி சகலத்துக்கு தள்ளி சகலத்துல நின்னு அதுல பக்குவப்படுத்தி எத்தனை ஆண்டு யுகமாகவோ நம்ம கூடவே நின்று இருந்து பக்குவப்படுத்தி நம்மளை எதுக்கு கொண்டு வருது, சுத்தத்துக்கு கொண்டுட்டு வந்து சுத்தத்துல இருந்து நம்மளை பக்குவப்படுத்தி முக்திக்கு கொண்டுட்டு போகுது. அவ்வளவு காலம் நம்ம கூட இருந்து உதவி செஞ்ச இந்த திருவருள். சரியா? முக்தியில போய் நின்ன உடனே மறந்துருதோம். நாம தான் எல்லாம் இங்க ஞானம் விளங்கி இங்க வந்து நின்று முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்மளைத்தான் வியக்கிறோம், தன்னை வியக்கிறோம். சரியா? அதுதான் நன்றி கெட்ட செயல் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த இதுல சொல்றாரு, இருள் நனி இரவிதான் வந்து இருத்தலும். அமாவாசை இருட்டு, அந்த அமாவாசை இருட்டுல நம்ம தொலைச்சிட்ட பொருளை காலையில சரியா பெருமான் அந்த அருள் நமக்கு அந்த சூரிய ஒளி விளக்கி இது பண்ணுது, எடுத்து கொடுக்குது. சரியா? அது போல இங்க அருளை ஒளிந்து சரியா அருளையும் ஒளிய ஞாலத்து அறிந்தவாறும். அப்போ அருளை ஒளிய, அருள் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, ஞானத்தை விளங்கி கொள்ளவே முடியாது. சரியா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னு. அதான் பசு ஞானம். சரியா? அதான் தன்னை வியத்தல் அப்படின்னு சொல்றாரு. அது குறள்ல 439வது குறள்ல சொல்றாரு, வியவற்க எஞ்ஞான்றும் தன்னை நயவற்க நன்றி பயவா வினை அப்படின்னு சொல்றாரு. சரியா? குற்றம் கூறாமை அந்த குறள் இதுல தலைப்புல சொல்றாரு. இப்ப நாம ஒரு பொருளை அறியறோம் அப்படின்னா அதுல எத்தனையோ கருவி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குறைஞ்சது 11 கருவி வேலை செய்யணும். சரியா? குறைந்தது. அது அல்லாது நமக்கு நிறைய கருவிகள் வேலை செய்யுது. சரியா? அந்த 36 தத்துவங்களுக்குள்ளேயும் வேலை செய்யுது, தாத்விகங்கள் வேலை செய்யுது. சரியா? பெருமான் எத்தனையோ சக்திகளை இயக்கி எல்லாம் வேலை செய்யறாரு. அப்போ ஒரு பொருளை அறியணும் அப்படின்னா அத்தனை கருவிகள் இருந்து வேலை செய்யுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், அப்படி வேலை செஞ்சாலும் நான் பார்த்துட்டேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒற்றை வார்த்தையில என்ன பண்ணிடுறோம், முடிச்சிடுறோம். அதுதான் நன்றி கெட்ட செயல் அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாரு. சரியா? இதுக்கு அடுத்த பாட்டுல சொல்றாரு, அறிந்திடும் மனாதி வாயில் ஆனவை அவந்தனாலே அறிந்திடும் என்றும் ஒன்றும் அறிந்திடா அவை போல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா கண்ம தொன்மை அறிந்து அவை நுகருமாறும் அருளுவன் அமலன்தானே. அறிந்திடும் இந்த அறிந்து வருகின்ற மனாதி மனம் முதலிய கருவிகளும் வாயில் ஆனவை இந்த இந்திரியங்களும் ஆன கருவிகளும் அவன்றவனாலே இந்த ஆன்மாவினாலே என்றும் அறிந்திடும் எப்பொழுதும் அறியும். சரியா? மன முதலிய கருவிகளாலும் இந்த பொறிகளாலும் எப்பொழுதும் அறியும். ஒன்றும் அறிந்திடா அந்த கருவிகளுள் எதுவும் அறியாது. ஆன்மாவால் அறிவதை அறியாது. இது ஆன்மாதான் அறிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது அது
அறியாது. அவை போல் அந்த கருவிகள் போல் ஆன்மா சரியா யாவும் எல்லாவற்றையும் அறிந்திடும், அறிந்து அனுபவிக்கும். ஆனால் அறியும் தன்மை அந்த சிவஞானத்தால் தான் அறிகின்ற முறைமையை அந்த ஆன்மா என்ன ஆகாது, அறிந்திடா, சிறிதும் அறியாது. தொன்மை கண்மம் அந்த பழவினையை அறிந்து, அந்த பழவினைகளை அறிந்து அவை நுகருமாறும் அவற்றை அனுபவிக்கும்படியும் அமலன் அந்த சிவபெருமானே அருளுவன், அவன் தான் என்ன பண்ணுவான், கூட்டி வைப்பான். அப்ப இதனுடைய விரிவை பார்க்கலாம். அறிந்திடும் மனாதி வாயில் ஆனவை அவன்தனாலே. அப்ப மனாதி அப்படிங்கிறது மனம் முதலிய, மனம் முதலாக, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த அந்தக்கரணங்கள். அப்ப அந்தக்கரணங்கள் அவன்தனாலே வேலை செய்யுது சரியா. அது மட்டுமல்ல வாயிலும் அப்படிங்கிறது தான் சரியா. பொறி வாயில் சரியா, பொறிகள் அதுவும் அப்படிதான் வேலை செய்யுது. பொறி வாயில் ஐந்தவித்தான். பொறி வாயில் அப்படின்னா என்ன அப்படின்னா அத திருக்குறள்ல சொல்றாரு. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அப்போ வாயில் அப்படின்னா வழி சரியா. வாயில்னா என்னது, வழி. எதுக்கு வழி அப்படின்னா இந்த புலன் அறிவுக்கு, விடய அறிவுக்கு அதுதான் வாயில், அதுதான் வழி. இப்ப வாயில் அப்படின்னா இங்க ஞான இந்திரியங்கள் சரியா. நம்ம சொல்றது இந்த ஞான இந்திரியங்களை சொல்றோம் சரியா. அப்ப அது வழியாதான், ஞான இந்திரியங்கள் வழியாதான் நமக்கு என்ன ஆகுது, விடயங்கள் எல்லாம் உள்ள செல்லுது. அது மூலமாதான் உள்ள செல்லுது. அதனால அத நம்ம வாயில் அப்படின்னு சொல்றோம். அதான் பொறி. அதனால பொறிக்கு என்ன பேரு, வாயில். ஐம்பொறிகளை வாயில்னு சொல்றோம். வீட்டுக்கு எப்படி வாசல் வழியா உள்ள போக முடியுமோ அது போல இந்த விடயங்கள் எல்லாம் இந்த ஆன்மாவுக்கு அது வழியாதான் உள்ள போகுது சரியா. வாயில் அப்படிங்கிறத இல் வாய் அப்படின்னு சொல்லணும் சரியா. இல் வாய், இல்லத்திற்கு வாய் அதுதான். அதனாலதான் வாயில். முன்பின் தொக்கது. கண்ணுதல் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, நுதல் கண், அதான் கண்ணுதல் அப்படின்னு சொல்றோம் சரியா. அது முன்பின் தொக்கதுதான். அப்ப இங்க மனாதி சரியா, அது சிறப்பு கருவி சரியா. அதெல்லாம் கரணங்கள் சரியா, அதெல்லாம் கரணம் அப்படின்னு சொல்றோம். அந்த கரணங்கள் உள்ள இருக்கக்கூடிய கரணங்கள் அது சிறப்பு கருவி. ஏன் அப்படின்னா அது முக்காலத்தையும் அறியக்கூடியது. அடுத்து ஒரு விடயத்தை எல்லாம் சேர்ந்து இருந்து அறியும். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு விடயத்தையே ஆராய்ச்சி பண்ணி அறிந்துகிட்டு இருக்கும் சரியா. ஆனா அந்த பொறிகள் அப்படிங்கறது அத கருவி அப்படின்னு சொல்றோம். அது பொதுவா சொல்றதுனால அதை கருவின்னு மட்டும் சொல்றோம். கரணங்கள்னு சொன்னா சிறப்பு கருவி. கரணங்கள்னாலும் கருவிதான், ஆனா அது சிறப்பு கருவி. இது பொது கருவிகள் அப்படின்னு மட்டும் சொல்லுவோம். இது நிகழ்காலத்தை மட்டும் அறியும், முக்காலத்தையும் அறியாது சரியா. பொறிகள் நிகழ்காலத்தை மட்டும் அறியும். அடுத்து ஒரு விடயத்தை ஒரு கருவி தான் அறியும். இப்ப பார்க்கணும் அப்படின்னா கண்ணு மட்டும்தான் பார்க்கும் சரியா. பேசணும் அப்படின்னா அந்த வாய் தான் பேசும். கேட்கணும் அப்படின்னா காது தான் கேட்கும். அப்ப அந்த ஒரு விடயத்தை ஒண்ணுதான் செய்யும். ஆனா அந்த கரணங்கள் அப்படி கிடையாது. இப்ப பார்த்தத என்னது அப்படிங்கிறத மனம் சொல்லும், புத்திட்டத்துல போய் சொல்லும், இத பார்த்தேன் அப்படின்னு. அந்த புத்தி அது என்னது அப்படின்னு அதை அவுட்புட் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும். பிறகு அந்த மனம் சோர்வு பட்டுச்சுன்னா அகங்காரம் இருந்து அதுக்கு ஊக்கம் கொடுக்கும். பிறகு சித்தம் அது என்னதுன்னு மறுபடியும் மீள மீள சிந்திக்கும். அப்ப ஒரே விடயத்தை நாளும் சேர்ந்து இது பண்ணும் சரியா. ஆனா கண்ணுனா பார்க்க மட்டும்தான் செய்யும், காதுனா கேட்க மட்டும்தான் செய்யும், செவினா அதை மட்டும்தான் செய்யும். அப்ப தோல்னா அதை உணர மட்டும்தான் செய்யும். தோல் பார்க்காது, காது பார்க்காது. அப்ப அதெல்லாம் மாறுபட்டது. அப்ப ஒரு விடயத்தை மட்டும் இது செய்யும். அது ஒரு விடயத்தை எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து ஆலோசனைகள் செய்யும் அப்படிங்கறதுனால அது சிறப்பு கருவி அப்படின்னு சொல்றோம். அவன்தனாலே, அவன்னா யாரு அப்படின்னா அது சிவம் சரியா. இந்த சிவம் தான் என்ன பண்றாரு, இந்த கருவிகளை இயக்கி நமக்கு அறிவை விளங்க வைக்கிறார். அறிந்திடும் என்றும் சரியா. இவையெல்லாம் வேலை செய்ய வச்சு அது மூலமா
நாம அது மூலமா வேலை செய்ய வைக்கிறார். நாம என்ன நினைக்கிறோம்? அது மூலமா தான் வேலை செய்ய வச்சு நம்ம அறிந்து கொண்டு இருக்கிறோம். சரியா? ஒன்றும் அறிந்திடா. இப்படி நாம அறிகிறோமே தவிர இந்த எப்படி நாம அறிகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. சரியா? எப்படி அறிகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அறிகிறதெல்லாம் நாம தான். ஆனா எப்படி அறிந்தோம்னு நமக்கு தெரியாது. இப்ப வடை சாப்பிடுறோம். சரியா? ஒரு வடையோ இல்ல ஒரு டீயோ ஒரு சாதமோ ஏதோ ஒண்ணு சாப்பிடுறோம். சாப்பிடுறது நாம தான். சரியா? சாப்பிடுறது நாம தான். ஆனா அத எப்படி செமிக்க வைக்கிறது, அதுல இருந்து எத்தனை பெர்சன்டேஜ் கழிவுகள் செலுத்தணும், எத்தனை பெர்சன்டேஜ் அதுல உள்ள சத்துக்களை எடுக்கணும், அந்த சத்துக்களை எந்தெந்த உறுப்புகளுக்கு எப்படி எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இல்ல அதை நம்ம செய்யறோமா, அந்த சத்தை பிரிச்சு எல்லாம் நம்ம தான் கொண்டு கொடுக்கறோமா அப்படின்னா அது இல்லை. சரியா? அப்ப இந்த ஆன்மா அதை அறிவது இல்லை. சரியா? அதே மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு கார் ஓட்டுறோம். ஐயா லோகநாதன் ஐயா மீட்டு போடுங்க ப்ளீஸ். லோகநாதன் ஐயா, லோகநாதன் ஐயா, லோகநாதன் ஐயா, லோகநாதன் ஐயா. அம்மா சிவமலரம்மா நீங்களே மியூட் போட்டு விட்டுருங்கம்மா. சிவமலரம்மா நீங்களே மியூட் போட்டு விட்டுருங்க அவங்கள. அப்போ நம்ம ஒரு கார் ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம கார் வாங்கியிருப்போம், ஓட்டுவோம். ஆனா அந்த அதனுடைய கருவிகள் பாகங்கள் எல்லாம் எப்படி செஞ்சு வந்தது, இல்ல எப்படி அது இயங்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அறிந்து கொள்ள மாட்டோம். அது நமக்கு தெரியாது. அவை போல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடா. நாம எப்படி அறியணும் நம்ம பாக்குறது இல்லை. சரி, அதெல்லாம் நம்ம அந்த விடயத்தை தான் நம்ம பாக்குறோமே தவிர அதை பார்ப்பது இல்லை. நம்ம வடையை கொடுத்தா சாப்பிடுவோம், அது எவ்வளவு எண்ணெயில வந்துச்சுது, எப்படி செஞ்சாங்க, சரி அது எவ்வளவு எப்படி சீரணமாகும், சீரணமாச்சு எப்படி எந்தெந்த பாகங்களுக்கு அந்த சத்துக்கள் போகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அதுல ஆர்வம் காட்டுவதும் இல்லை. இப்ப நம்ம சாப்பிட்டோம்னா அதை பத்தி ஆராய்ச்சி பண்றோமா அப்படின்னா இல்ல, கிடைச்சது போதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னா அதை மட்டும்தான் நம்ம செய்யறது. சரியா? அது போலத்தான் இங்க நமக்கு இந்த ஆன்மாவுக்கும் அது தெரிவதில்லை. செய்யறதெல்லாம் பெருமான் இருந்து செஞ்சாலும் அதெல்லாம் எப்படி அனுபவிக்குதுங்கிறத அது அறிவதில்லை. சரியா? ஏன்னா கண்ம தொன்மை அறிந்து அவை நுகருமாறும் அருளுவன் அமலன் தானே. எதை அறியணும், எவ்வளவு அறியணும், அந்த வினைக்கு தகுந்தாக்குல கண்ம தொன்மை அறிந்து. சரியா? நாம முதல்ல நிறைய வினை செஞ்சு வச்சிருக்கிறோம், எவ்வளவோ வினைகள் செஞ்சு வச்சிருக்கிறோம். சரியா? அப்ப அந்த வினைகளுக்கு தகுந்தாக்குல பெருமான் தான் என்ன பண்றாரு, நமக்கு இதை இயக்குறாரு. ஏன்னா எந்த வினையை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது, எதை எப்ப செஞ்சோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரியா? அப்போ இதையெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு நமக்கு செய்யறது யாரு, பெருமான் தான். அப்ப பெருமான் நமக்கு எதை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதை மட்டும்தான் நம்மளால பார்க்கவே முடியும். எதை அனுபவிக்கணும்னு அவன் முதல்ல நீதியில செய்து, சரியா, இந்த பூலோகத்துல போய் இந்த வீட்டுல இந்த மாதிரி பிறந்து இவன் இவ்வளவு வினைகளை செஞ்சு இப்படி எல்லாம் செஞ்சு இவ்வளவு வினைகளை கழிக்கவும் செய்யணும், இவ்வளவு புது வினைகளை ஈட்டவும் செய்யணும்னு அவன் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறான். பெருமான் இதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறான். அதுக்கு தகுந்தாக்குலதான் நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து இந்த வினைகளை எல்லாம் செய்யறோம். சரியா? நாம எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே பெருமான் தான் நம்மளை இயக்குகின்றான். அவன் ஆட்டுவது படி நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆடிக்கொண்டு இருக்கிறோம். அதுதான் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கு துய்த்தல் அரிது அப்படின்னு சொல்றார். 377வது குறள்ல சொல்றார். வகுத்தான் வகுத்த. சரின்னா ஏற்கனவே அவன் ஒரு இது பண்ணி வச்சிருக்கிறான், பிக்சட் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டான். சரியா?
இந்த தீவினை நல்வினை இதுக்கு தகுந்தாக்குல எப்படி எப்படி. ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தீர்மானிக்கிறது கூட நம்ம கிடையாது, பெருமான் தான். சரியா? ஏன்னா நமக்கு நன்மை நினைப்போம், நமக்கு ரொம்ப நெருங்கிய தோழர் நெருங்கிய உறவுன்னு நினைப்போம். நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நல்லா நெருக்கமா இருப்பாங்க. நீங்க சுள்ளுன்னு ஒரு வார்த்தை பேசிட்டீங்கன்னா அந்த அவங்க கோவிச்சுட்டு போயிருவாங்க. இல்லைன்னா அவங்க சுள்ளுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்ம கோவப்பட்டு போயிருவோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் வினை மூலமா நடக்குது, நம்ம செஞ்ச வினைதான் அதெல்லாம். சரியா? அவங்க ஒண்ணு செய்யல, அதை இயக்குறது இந்த வினையை அனுபவிக்கிறதுக்கு இந்த ஆள் தகுதி அப்படின்னு பார்த்து நம்ம முன்னாடி கொண்டாந்து விடுறாரு பெருமான். இதை இவங்க சொன்னாதான் இவங்களுக்கு இந்த வினையை அனுபவித்து கழிக்க முடியும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் அந்த வினைக்கு தகுந்தாக்குல இன்பமோ துன்பமோ எதா இருந்தாலும் நம்ம முன்னாடி நிகழ்வதெல்லாம் நாம் முன் செய்த வினை காரணமாக. அதனால அந்த வினைகளை எப்படி வரும் அப்படின்னா, அது திருட்ட கண்மமாய் வரணுமா, திருட்ட கண்மமாய் வரணுமா, அதிட்ட கண்மமாய் வரணுமா அப்படிங்கிறது. சரியா? அதான் அது எது மூலமா அப்படின்னா, அந்த சடப்பொருள் மூலமா வரணுமா, உயிர் பொருள் மூலமா வரணுமா, கடவுள் மூலமா வரணுமா அப்படிங்கிறது, அந்த பயன்களை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா சடப்பொருள் மூலமா ஒரு நல்லதோ தீமையோ வரணும்னா அது மூலமா தான் வரணும். இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கிறோம், நமக்கு ஒரு இன்பம் வரணும் அப்படின்னா ஒரு தென்றல் காற்று வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆஹா எவ்வளவு இன்மையா இருக்குது இந்த தென்றல் காற்றும்போது அங்க ஆகா போட்டதுலே ஆகாமிய ஏறிவிடும். சரியா? இதே இது நமக்கு ஒரு துன்பமா வரணும்னா அவ்வளவு காத்து வேகமா அள்ளி கொண்டு வந்து தூசியை பூரா நம்ம மூஞ்சில அள்ளி தட்டும், புழுதி வாரி இறக்கிதான் இல்லையா? அது சடப்பொருள் மூலமா வர வேண்டியது. நம்ம அனுபவிக்கணும்னு இருந்தா அப்படியே அனுபவிச்சிருவோம். அதான் சுனாமி இது எல்லாமே வர்றது எல்லாமே அப்படித்தான். இதே இது உயிர் பொருள் மூலமா, இப்ப நம்ம மனிதர்கள் மூலமாகவோ வரலாம், இல்லைன்னா விலங்குகள் மூலமாக கூட வரலாம். நம்ம போய்கிட்டு இருப்போம், நம்ம அமைதியா தான் போய்கிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு நாய் எங்க இருந்தோ வந்திருக்கும், யாரோ கல்ல கொண்டு எரிஞ்சிருப்பாங்க, வேகமா ஓடி வந்து நம்மளை கடிச்சிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா நம்ம விரட்டி இருக்கலாம், நம்ம கீழே விழுந்திருக்கலாம், நடக்கலாம். இதெல்லாம் உயிர் பொருள் மூலமா இன்னொரு உயிர் மூலமாக வரக்கூடிய இன்ப துன்பங்கள். சரியா? அதே மாதிரி கடவுள் மூலமாகவும். சரியா? நம்ம எதுவுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு லக்கில வந்து நமக்கு ஏதாவது வந்து சேரும், அதை என்ன சொல்லுவோம், கடவுள் பெரிய கருணையினால நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றோம். அதான் சொல்றது இருக்கிறது. ஏன்னா இருக்கிறது மூணே பொருள் தான், பதி பசு பாசம். அப்ப அந்த மூணு மூலமா தான் நமக்கு இந்த வினைகள் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதான் அந்த கோடி தொகுத்தாருக்கும். சரியா? வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தா இருக்கும். ஒருத்தனுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தான் இருக்கும், கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பான், அவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் பெருமான் அனுமதி கொடுத்திருப்பாரு, அவனுக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்திருக்க மாட்டாரு. ஏன்னா அவன் கஞ்சனா இருப்பான், சேர்த்து சேர்த்து மட்டும்தான் வைப்பான், அதை அழிக்கிறதுக்கு அவன் மகனோ இல்லைன்னா பேரனோ ஒருத்தன் வருவான். சரியா? அப்ப என்னது இருக்கோ, ஏன்னா கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கான், அவனுக்கு அனுபவிக்க தெரியாதா என்ன? ஏன்னா பெருமான் அங்க அவன் அனுபவிக்கணும்னு எழுதல, அதனால அவன் கஞ்சத்தனமாவே இருந்து சேர்த்து வச்சுட்டு செத்து போயிடுவான். அதை அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வந்து பிறந்து அதை அனுபவிச்சு அழிப்பான். சரியா? அப்ப எல்லாமே பெருமான் தான் இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அப்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்னா பெருமான் இயக்குறாரு, நம்ம அது மூலமா ஏங்கி அந்த நல்வினை தீவினைய அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. அடுத்த பாட்டு எதுல வருது அப்படின்னா சிவத்தினுடைய இலக்கணத்துல இருந்து வருது. சிவ இலக்கணத்தை நம்ம சொல்றதுக்கு வர்றோம். அப்போ முதல்ல ஆன்ம இலக்கணம் பார்த்தோம், அவத்தை இலக்கணம் பார்த்தோம், உணர்த்தும் இலக்கணம் பார்த்தோம். இப்போ சிவத்தினுடைய இலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். இது 68வது பாடலாக வருகிறது. சரியா? அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிற 3 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். எந்த பாடல்லாம் அப்படின்னா 64, 5, 6 அப்படின்னு இந்த 3 பாடல்கள் பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப இதுல நம்ம எப்படி உணர்றோம் அப்படிங்கிறத குறிச்சு சிந்திச்சிருக்கிறோம். இதுக்கு அடுத்து வரக்கூடியது சிவத்தினுடைய இலக்கணம், சிவபெருமான் எப்படி அதெல்லாம் நமக்கு இது பண்றாரு அப்படிங்கிறத வரும் வகுப்புல இருந்து நாம சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, இத்தனை நேரமும் இந்த அரிய செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி
வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் கூறி விடைபெற்றுக் கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை குருசை தனிவேல் வாழ்க, பொக்குடம் வாழ்க, செவ்வை ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதான் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக. உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ்குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையவன் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். கடந்த வகுப்புல அடியேன் ஒரு சிறு தவறு செய்து விட்டேன். எப்படி அப்படின்னா, பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே மாத்தி சொல்லிவிட்டேன். சரியா? அந்த நெட்டை கூடுனா திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிட்டை கூடுனா திரும்பி வருவாங்க அப்படின்னு அடியேன் தவறுதலா சொல்லிவிட்டேன். சரியா? நோட்ஸ் எல்லாம் சரியாதான் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு அடுத்து மறுபடியும் உட்கார்ந்து பின்னாடி போயிட்டு மறுபடியும் பார்த்த பிறகுதான் அத திரும்ப சொல்ல முடிஞ்சது, பார்க்க முடிஞ்சது. சரியா? நெட்டைக்கு போனா திரும்ப மாட்டாங்க, சமாதிக்கு போனாதான் என்ன பண்ணுவாங்க, திரும்புவாங்க. சரியா? அதுதான் அதனுடைய வித்தியாசம். சமாதிக்கு போனா திரும்பிடுவாங்க, நிட்டைக்கு போனா திரும்ப மாட்டாங்க. அதுக்கு கடந்த வகுப்புல அதை மாத்தி சொல்லிட்டேன். சரி, வேற யாரோ சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். யாரும் சந்தேகம் இருக்குதா? அரியனுடைய திருவடி சொல்லுங்கம்மா. இந்த வகுப்புலதாங்க சந்தேகம் இருக்குங்கய்யா. இந்த எல்லாமே சிவபெருமான் முதல்ல நம்மள செட் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே நிர்வகிச்சு அனுப்பிட்டாரு. இது இந்த நேரத்துலதான் நடக்கணும், இந்த செயல் தான் செய்யணும் அப்படின்றது மாதிரி அனுப்பிட்டாரு அப்படின்னா, அப்ப நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கலையா? இல்ல பெருமானுடைய கருணையினாலே முயற்சியும் நடக்கிறது? ஏமா நம்மளால ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது. சரியா? எல்லாமே பெருமானுடைய கருணையினால நடக்குது. ஆனா அதுக்கு இச்சை அப்படிங்கிறது நம்மளுடைய இச்சை இருக்கிறது படிதான் நம்மளை செலுத்துவார். செலுத்துறவ அவர்தான், ஆனா நம்ம இச்சைப்படி. அதான் குணவழி விட்டு திருத்தி. இப்ப நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களை படிக்க கொண்டாந்து விடுவார். இல்ல டிவி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களை டிவி பார்க்க வைப்பார். இதை மறக்க வச்சிருவார். புரியுதா? இந்த வகுப்புங்கிறதே மறக்க வச்சிருவார். ஏன்னா நீங்க டிவி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு விருப்பம். புரியுதுங்களா?